ஆன்லைன் கல்வி நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக எனக்கு புதுப்பேட்டை படத்தை பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சது. திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த படம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை முழுசாக பார்த்தேன். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறைய புரிதல் இருக்கும். இந்த படம் கல்ட் கிளாசிக்கான படம். இந்த படத்தில் தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கும். ஒரு கேங்ஸ்டர் எப்போவுமே ஒரு கெத்தாகவே இருக்க மாட்டான். அவனோட சர்வைவலுக்காக தான் அவன் ஒரு கிரைமே பண்ணுவான் தவிர அவனை க்ளோரிஃபை பண்ணி நான் ஒரு பெரியவன் அப்படிங்கிறதுக்காக யாருமே கிரைம் பண்ணதில்லை, பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் செல்வராகவன் அவர்களே சொல்லியிருப்பாங்க. அவருக்கு இந்த படம் எடுக்கிறதுக்கு உண்டான மோட்டிவா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ரியல் கேங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி சினிமாக்காரங்களை பார்த்தா சிரிப்பாங்களா, ஒரு கேங்ஸ்டர் இப்படியா இருப்பான், இவர் ரொம்ப ஜாலியா இருந்துட்டு ரோட்ல சுத்தி தெரிஞ்சுட்டு இப்படியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகைப்புக்கு உண்டான மாதிரி தான் பார்ப்பாங்களும். அவங்களோட ரியல் லைஃப் இப்படிதான் இருக்கும்ன்றத ஃபர்ஸ்ட் ஒரு ராவா எடுத்தது செல்வராகவன் அவர்கள் தான். இந்த படத்துல பத்தி பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஒரு ஆணாதிக்க சமூகம் எப்படி ஒரு பெண்ணை ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது இருக்கு. ஒரு அப்பா அம்மா இல்லாத பையன் எப்படி ஒரு கிரைம்குள்ள பூந்து அவனோட வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அது போக இந்த ஒரு கேங்ஸ்டர்ஸோட ஒரு மனநிலை எப்படி இருக்கும், அவனோட தினம் தூக்கம், அவனோட நிம்மதி எங்க இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த படத்துல பேசியிருப்பாங்க. என்னதான் கடைசி வரைக்கும் நிம்மதியை தேடி அவனோட பவரை மேக்சிமைஸ் பண்ணிட்டே இருந்தாலும் அவனுக்கு நிம்மதி ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது எப்பவுமே. அப்படி ஒரு விஷயமும் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த படத்துல ஒரு தமிழ்நாடு பாலிடிக்ஸை ஒரு தத்ரூபமா சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மக்கள் கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு ட்ரக் கலாச்சாரமும் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், என் மக்கள் எல்லாருமே நியாயமான வேலைக்கு போயிட்டு நியாயமா வீட்டுக்கு குடும்பங்களோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல அந்த ட்ரக்ஸை உள்ள கொண்டு மக்கள் கிட்ட சப்ளை பண்றதே பொலிட்டீஷியன்ஸாக தான் இருக்காங்க. இங்க மாஃபியாங்கிறது தனி கும்பலா இல்லாம இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான் மாஃபியாவாகவே இருக்கிறது இந்த படத்துல கிளியரா சொல்லியிருப்பாங்க. இது இந்த டைம்ல பேசினா கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருப்பீங்க. பட் இவங்களோட கேண்டிடேட்ஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. உங்க தொகுதியில யாரை வேணா நிக்கலாம். அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. அவங்க எங்கிருந்து வந்தாங்க, படிச்சு வந்திருக்காங்களா, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி வித்துக்கிட்டு இல்ல கொலை பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு இதுல இருந்து அவங்க ஒரு பவரை தேடி போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க எலெக்ஷன்ல நின்னதுக்கு அப்புறமும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய காசுக்கு மக்கள் அடிமையாகி தான் ஓட்டு போடுறாங்க. இப்போ இவங்க மக்கள் திருந்தணும், இவங்க கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கக்கூடாது. இப்போ அவங்க கொடுக்குற காசு கண்டிப்பா நேர்மையான வழியில் சம்பாரிச்சுதான் இருக்காது. கண்டிப்பா இது ஒரு பிளாக் மணியா தான் இருக்கும். அப்படி அந்த பிளாக் மணி எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கொலை பண்றதுல இருந்து, இந்த மாதிரி கஞ்சா விற்கிறதுல இருந்து, இந்த ஊழல் பண்றதுல இருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா வரும். அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்துல மிக தெளிவா காட்டியிருப்பாரு செல்வராகவன் அவர்கள். அது போக படிச்சவன் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடியவனுக்கு தான் அடிபணிஞ்சு போறதா இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இப்போ தனுஷ் வட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கிடைச்சதுக்கு அப்புறமா பிசினஸ் மேன்ல இருந்து போலீஸ் மேன்ல இருந்து எல்லாருமே அவருக்கு மாலை போட்டு அவரை சாரன்னு கூப்பிடுறது இருந்து அவருக்கு மிகப்பெரிய மரியாதை செலுத்திட்டு இருப்பாங்க. பட் இவருக்கு அந்த நாலேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, என்னோட உயிரை நான் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன பவர் எல்லாமே அவர் அடைஞ்சிட்டு வந்துகிட்டே இருப்பாரு. அவருக்கு தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்காக என்னை சுத்தி செக்யூரிட்டி வேணுங்கிறதுக்காக மட்டுமே தான் அவர் பதவிக்கு வருவாரே தவிர மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக எல்லாம் பதவிக்கு வரமாட்டாங்க. அதுக்கப்புறமா ஓட்டு வாங்குறதுக்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய மக்களுக்கு இந்த காசு கொடுக்கறது, நிறைய செலவு பண்றது, தன்னை சுத்தி இருக்கவங்களோட குடும்பங்களுக்கு எல்லாம் வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கறது, இப்படியான விஷயங்களை செஞ்சு கொடுத்துதான் அவர் பதவிக்கு வருவார். அவருக்கு ஒரு விஷயம் இருக்காது. இப்போ இவர் நம்மளோட ஸ்டேட்டை இந்த லெவலுக்கு கொண்டு போகணும், நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் இந்த லெவலுக்கு கொண்டு போகணும், நம்மளோட ஊரை இந்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷன் அவர்கிட்ட கண்டிப்பா இருக்காது. அவருக்கு தேவை ஒரு ஓட்டு. இவரே நினைச்சாலுமே இவர் செய்யக்கூடிய கிரைம்ல இருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா முடியாது. இவருமே நிறைய முயற்சி பண்ணுவார் இதுல இருந்து போகணும்னு. ஆனா அது போகிறதுக்கு உண்டான சர்க்கிளை இவரால பில்ட் பண்ணிக்க முடியாது. எங்க போனாலுமே யாராவது ஒரு துரத்தி வந்துகிட்டே இருப்பாங்கன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கனாலதான் அவரோட பையனை குப்பைத்தொட்டியில போட்டுட்டு ஒரு அம்மாட்ட கொடுத்து நல்லபடியா வளர்த்துருங்க, நல்லா படிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். இப்போ இந்த படம் பேசுகிற ஒரு அரசியல்வாதிகளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்க எங்கிருந்து அரசியல்வாதிகளாக வந்தாங்க, அவங்களோட அப்பா அம்மா எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே 234 100 பேருக்கு மேலே இப்படியான விஷயங்கள் பண்ணி தான் வந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை நிலவரம் இருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக நிறைய கேண்டிடேட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இவங்களை எத்தனை பேர் வழக்கு இல்லாமல் சுத்தமானவங்களா இருக்காங்கன்னு பார்த்தோம்னா லிட்டரலாக 0 அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இருக்கு. இங்கே பாதி பேருக்கு மேலே கொலை வழக்கு
வழக்கு, கொள்ளை வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு. அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்த படம் வந்து நிறைய ஒரு அரசியல் பேசியிருக்கும். இவங்க வந்து ஒரு மக்களை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்தோட டைட்டில் என்னன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். உங்ககிட்ட விஷன் இருக்கோ இல்லை மக்கள் நல்லா பார்த்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. நீ நல்லது பண்ணு, கெட்டது பண்ணு. உனக்கு வாழணும் அப்படின்னா, அதுக்கு 4 பேர் சாகடிக்கணும் அப்படின்னா அதை தான் நீ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதுதான் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதை தான் வந்து இந்த படம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கும். நம்ம மக்களுமே வந்து பயந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறதும், நமக்கு சின்னதாக கிடைக்கக்கூடிய சலுகை இந்த 100 ரூபா 200 ரூபாய்க்காக வந்து நம்ம அவங்கள பெருசாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு காசு கொடுக்குறதும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோமே தவிர, இவரால் நமக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நமக்கு எவ்வளோ வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவர் எனக்கு 100 ரூபா கொடுத்தா எனக்கு அது பெருசாக தெரியும். ஆனால் அது எனக்கு 1000 ரூபாய்க்கு வேலை வாங்கி கொடுத்தா அது எனக்கு பெருசாக தெரியறதில்ல. அதுதான் இப்போ வந்து நம்மளோட மக்கள்கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நல்லா பார்த்துட்டு போங்க. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி வச்சு உங்கள் தொகுதியில் யார் ஒரு விஷனான ஆளாக இருக்காங்களோ, யார் ஒரு நல்ல படித்தவங்களா இருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. அப்போ தான் நமக்கும் நல்லது, நம்ம தமிழ்நாட்டுக்கும் நல்லது. நன்றி.